வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 வருடத்தின் சனி வக்ர பலன். அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனியானது அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதியில செயல்பட்டு வரும். அந்த சிம்ம ராசிக்கு சனியானவர் 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. சோ ஜெனரலாவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இது சனியானது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேருக்கு மாறாக தான் எல்லா விஷயங்களுமே செயல்படும். அதாவது நேரடியாக இல்லாம மறைமுகமான ஆதாயங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். தலைக்கு தலைப்பாக போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலங்கிற மாதிரியும் எடுக்கலாம். சோ சனியினோட நிலைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான ரிசல்ட்டை தான் அதிகமா கொடுக்கும். சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல சனியினுடைய தாக்கம் உங்களுடைய ஜாதகத்துல அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாவே இந்த சனியோட அமைப்பு பாத்தீங்கன்னா எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படிதான் பட்டும் படாமல் தொட்டு தொடாமல் தான் வேலை செய்யும். ரொம்பவுமே பிரச்சனைகளை ஏற்படுத்துறதும் கிடையாது, அதுக்காக ரொம்பவுமே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கறதும் கிடையாது. இந்த புலி வருதுங்கிற கதை மாதிரியே ஓட்டிட்டு போயிடும். கற்பனையிலேயே பல காலம் கடந்ததுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜெனரலாகவே ஒரு கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் அப்படிங்கிறது இருக்கும். பட் பவர் இருந்துட்டால் மட்டுமே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. திறமை இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சதே கிடையாது. திறமைக்கேற்ற சூழ்நிலைகளும் சரியா அமைஞ்சா மட்டும்தான் திறமைசாலிகள் கூட திறமைசாலிகளாக பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா டேலண்ட் இருக்கு பட் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்கள புலம்ப வச்சோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த குணம் இருக்கிறது முக்கியம் கிடையாது, அந்த குணத்துக்கு தகுந்த சூழ்நிலைகளும் மனிதர்களும் ஒத்து வரணும். ஸோ அப்படிதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னதான் அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட மற்றவங்க கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, மற்றவங்க இவங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த சனி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இது உண்மையிலேயே ரொம்பவுமே சூட்சமான விஷயம். அதாவது பவர் இருந்துட்டா மட்டும் மாட்டி படிச்சிட முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அடிபணிஞ்சா மட்டும்தான் உண்டு.
ஒருவேளை இங்க கண்ட்ரோல் காமிக்க ஆரம்பிச்சு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அவங்களுடைய பவரை திரும்பி காமிக்க ஆரம்பிச்சா அங்க போர் தான் நிலவும். ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்க மேல திரும்பவும் அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட முடியாத அளவுக்கு அவங்க அடிப்பணிய வைக்கிறதும் இந்த சனிதான். சிம்மராசிக்காரங்களுடைய ரூலிங் பவருக்கு இந்த சனியும் ஒரு வகையில வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனாலதான் சிம்மராசிக்காரங்க கிட்ட யாரும் நேரடியாக மோத மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்தாலே ஒன்னும் விலகி ஓடத்தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா மறைமுகமான தாக்கங்களை தான் ஏற்படுத்த பார்ப்பாங்க. ஸோ நேரடியாக சிம்மராசிக்காரங்க கிட்ட மோத முடியாதபடி இந்த சனி அவங்களை எப்பவுமே காப்பாற்றி கொண்டுதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மறைமுகமான நன்மைகளும் இது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் தற்போதைய நிலையில இந்த கோச்சார அமைப்பின்படி ராசிக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அந்த அஷ்டமச்சனியில இப்போ வக்ரகதியும் அடையிறாங்க. ஸோ இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் நேருக்கு மாறான அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரிதான் மறைமுகமான ஆதாயங்கள் அப்படின்னு கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 5 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் காலம் போய்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தவிர்க்க முடியாதான் இருக்கும். குறிப்பா எல்லாமே வெளி விஷயங்கள், காரியங்கள், மற்ற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தான் அதிகமாக இருக்கும். யாருமே அவ்வளவு சீக்கிரம் உடன்பட்டு வரமாட்டாங்க. எல்லா விஷயங்களுமே ஒரு மாற்று கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்போசிஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே யார்கிட்டையும் எந்த ஒரு சப்போர்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. மற்றவங்களுடைய பேச்சுக்களை நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இவங்க சொல்லிட்டாங்களே சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு மனமே ஒத்துழைக்காது. அதே போல ஒருத்தங்க உண்மையாகவே அவங்க சொல்லியிருந்தா கூட அதை மனம் ஏற்றுக்க, ஒருவேளை இவங்களை நம்மளை ஏமாற்றத்துக்கு தான் பாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அது சிந்திக்கவே செய்யும். ஸோ மற்றவங்களுடைய பேச்சுக்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாத ஒரு குழப்ப நிலைகளை அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அதே போல கண்டிப்பாக இந்த வேலை அலைச்சல், வேலை பளு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். எல்லாருக்கும் இது கை கொடுக்காது. ஆனா ஒரு சிலருக்கு இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல முறையில அவங்களுக்கு சேரும். சிலருக்கு தவிர்க்க முடியாத மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு பிடிக்காது, ஆனாலும் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ சில மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல தவிர்க்க முடியாது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக தலைக்கும். சில விஷயங்களை ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க, சில விஷயங்களை ரொம்பவுமே ஆப்போஸ் பண்ணவும் செய்வாங்க. ஸோ யார் எப்போ மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால குடும்பத்துக்குள்ள இந்த காரசாரமான விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே போல குடும்பத்துக்குள்ள இந்த சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் சாதகமாக மெயினா சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சிறப்பாக இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த தடைப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு போயிருக்காங்க, இன்னும் சரியா பதில் சொல்லல, அல்லது முடியற வரைக்கும் போய் கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல திரும்பவும் ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதே போல உறவு நிலைகள்ல பிரிந்தவர்கள் திரும்பவும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். குறிப்பா இந்த திருமண உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப சமீப காலங்கள்ல ஏதாவது பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு, மன சங்கடங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொஞ்சம் ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும். இருவருக்குள்ளேயுமே ஒரு அனுசரிப்பு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டு வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா மனச்சோர்வுகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். உடல் அலைச்சல்கள், சோம்பல்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அளவுக்கு அதிகமாகவே தலை தூக்கும். நிறைய பேருக்கு இந்த தலைபாரம், தலை வலி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு சுறுசுறுப்பாக தெரிவாங்க, ஆனா தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ரொம்பவுமே அமைதியாக ஒரு உணர்ச்சியற்ற நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். மனம் எதுலையுமே ஈடுபடாது, ஒரு வெறுமை ஸ்தானத்தையே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதாவது மனம் ரொம்பவுமே பக்குவமாயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டம் போடாது. அது நிறைக்குடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைக்குடமும் ததும்பருக்கு வழி இல்லை. சோ அந்த மாதிரிதான் மனம் ஒரு வெறுமை ஸ்தானுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் வந்துச்சுனாலும் அங்கேயும் குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரும்.
ஒரு எண்ணமுமே மனசுக்குள்ள இல்ல, எண்ணமற்ற நிலை வந்துருச்சு அப்படின்னாலும் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு வெறுமை ஸ்தானத்தால் மனசுல என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாத ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறது ஏற்படும். சோ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிதான். மனசுல பாத்தீங்கன்னா ஒரு வெறுமை ஸ்தானம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில அவங்க வந்து தனிமையும் அமைதியும் நோக்கி ஒரு வெறுமையை நோக்கி அவங்க ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா கட்டாயத்தின் அடிப்படையில மத்தவங்களுடைய தேவை இருக்கு, குடும்பம் இருக்கு, மத்தவங்களுக்கு சில விஷயங்கள் செய்து கொடுக்கணுமே அப்படிங்கிற விஷயங்கள் காரியங்களுக்காக வெளி விஷயங்களை நோக்கி அவங்க போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதிரியான வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் மனம் ஒத்துழைக்காது, மனசுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கும். ஆனாலும் கட்டாயத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் கடமைக்காக சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். சோ ஓவராலா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசைகளோ தேவைகளோ எதுவும் ஏற்படுறதில்லை. அப்படியே ஏற்பட்டாலும் அவங்க அதுல வந்து பெருசா ஈடுபாடுகள் எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனா மற்ற விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். பிடிச்சோ பிடிக்காம அவங்க ஈடுபட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சோ தற்காலிகமாக சில காலங்களுக்கு கொஞ்சம் பேச்சல அமைதியை கடைபிடித்து வர்றது அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை பொறுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.